ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வலைதளத்தில். இதுக்கப்புறம் நீங்கள் முக்காடு போட்டு பிரயோஜனம் இல்லை. திமுக வந்து இதுக்கு கொடுத்த பப்ளிசிட்டி, இந்த முற்றுகை இதெல்லாம் பண்ணி இது சீமான் பேசுனதை வந்து பேசாமல் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவ்வளோ ஆயிருக்காது. இப்போ பெரியாரோட இமேஜை யார் அதிகமாக டேமேஜ் பண்ணான்னா சீமானை விட திமுக தான் அதிகமாக டேமேஜ் பண்ணியிருக்கு. இது சீமானுக்கு ஒரு பக்கம் அட்வான்டேஜ், அது தவிர பெரியாருக்கு டேமேஜ். அரசியல் ரீதியாக அதை எப்படி பார்க்குறாங்க மக்கள்னா, இவரே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு, அவர் வீடை வந்து நீங்கள் 500 மீட்டர் தள்ளி நிறுத்தினது காரணம் வந்து சீமானுக்கு உதவுறதுக்காக இல்லை. அவர் வீட்டு வாசல் நின்று சீமான் பேரில் ஒரு கீறல் விழுந்திருந்தால் கண்டிப்பாக பெரிய கலவரங்கள் வெடிக்கக்கூடியது. ஆனால் சீமானுக்கான இமேஜ் வந்து 2026 தேர்தலுக்கான அந்த இமேஜ் வந்து இப்போ கும்முன்னு மேலே போயிடுச்சு. இது வந்து எதை டைவெர்ட் பண்ணதுக்கான அந்த யார் அந்த சார், ஒரு சார் இல்லை 4 சார் மேட்ரு. இந்த 3 மாண்புமிகுல யார் அந்த சார்னு எல்லாரும் பேசுகிறாங்களோ அந்த சாரும் இதில் வந்திருக்காரு, இதில் வந்துடுறாரு. நீங்கள் எவ்வளவுக்கு அளவு மறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு அது பெருசாகும். இப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த சார் யாருன்னு. அடையாறு போலீஸ் ஸ்டேஷனில் 6 பேர் கூட அவருக்கு தொடர்பு இருந்தது. காக்கி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கிலாம் வச்சுக்கிட்டு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல முறை போயிருக்காருன்னு இப்போ தகவல் வருது. ஆனால் அதை பயன்படுத்தி அவர் ஒரு கற்பழிப்பு போன்ற வீடியோ, இந்த மாதிரி பாலியல் வன்முறை, மிரட்டல், பிளாக்மெயில் இவ்வளவும் செய்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் மூடிட்டா தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் குறைஞ்சிரும் போல இருக்குது. சும்மா வந்து அது ஒரு பில்டப் கொடுத்து ஸ்காட்லாண்ட் யார்டு. என்ன ஸ்காட்லாண்ட் யார்டு? உள்ளே இருக்கிறவனே வந்து கஞ்சா வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான், மெட்ஸு வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவனே வழிப்பறி பண்ணுறான். இப்போ வந்து அந்த கற்பழிப்புக்கும் துணையாக இருக்கான். அவனுடைய ட்ரெஸ்ஸையும் வாக்கி டாக்கிலாம் இன்னொருத்தங்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? காவல்துறையினரும் அதில் வந்து இணைந்திருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் வந்து இது புதுசாக திராவிட மாடலில் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெரியார் சீமான் இஷ்யூ. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். ஒரு பரபரப்பான சூழல் தான் சொல்லணும். ஏன்னா சீமான் அவர்களுடைய பெரியார் குறித்து ஒரு அவதூறு பேச்சு, இதற்கு வந்து அவருடைய வீடு முற்றுகை, ஏற்கனவே அரெஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டங்கள், இப்போ ஒரு வீடு முற்றுகை பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எதை நோக்கி சார் போய்கிட்டு இருக்கு? வேறு ஏதாவது பிரச்சனையை மறைக்கிறதுக்காகவா? இப்போ முதல்ல இதோடைய இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் திமுக அரசு வந்து புரிந்தோ புரியாமலோ பண்ணியிருக்காங்க. புரியாமல் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். நம்பர் 1, சீமானுக்கு இருந்த அரசியல் இமேஜை வந்து எக்கச்சக்கமாக தூக்கி விட்டுட்டாங்க. அவருக்கு அரசியல் இமேஜே இல்லைன்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவருடைய நிர்வாகிகளில் சில பேர்லாம் வந்து அங்கங்கே சில மாவட்டங்களெல்லாம் வந்து விலகி போனாங்க. ஏதோ ஒரு மன வேற்றுமை, கருத்து வேற்றுமை, அப்படியெல்லாம் ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்தபோது, எங்கே இவர் முன்னால் 3%லேருந்து 8% வாங்கினவர் மறுபடியும் 8க்கு மேலே வாங்குவாரா, 8க்கு கீழே போயிடுமா அப்படின்னு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பொதுவாக ஒரு சந்தேகம் இருந்தபோது கும்முன்னு அவருடைய இமேஜை வந்து தூக்கி விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து புத்திசாலித்தனமாக என்ன பண்ணார், ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து ஈரோடு கிழக்கில் வந்து வேறு யாருமே எதிர்கட்சிகள் புறக்கணித்த போது எப்படியும் தோக்க தான் போகிறார். அவர் எப்போவுமே வந்து தைரியமாக நிற்பார். நிச்சயமாக தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு தைரியமாக நிற்பார். அந்த தைரியத்தை நம்ம பாராட்டுறோம் என்றைக்குமே. அதனால் என்ன பலன்கிறது அது விவாதத்திற்குரியது, அது வேறு விஷயம். பட் என்றைக்காவது ஒரு நாள் அது ஒரு மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்கிறது அவருடைய தன்னம்பிக்கையாக இருக்கலாம். அந்த வகையில் ஈரோடு கிழக்கில் நிற்கிறாரு, அதுவே ஒரு துணிச்சலான செயல். இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் ஈரோடு கிழக்கில் வந்து அந்த அவங்க வேட்பாளர், நாடக வேட்பாளர் சீதாலட்சுமி ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்லலை. திமுகவுக்கு அதில் ஒரு எளிதான விஷயம் என்னென்னா, வழக்கமாக 2000 ரூபாய் ஓட்டு கொடுக்கணுன்னா இந்த தடவை ஒரு 500 1000 கொடுத்தா போதும். பெரிய போட்டி ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் சீமானுக்கான இமேஜ் வந்து ஈரோடு கிழக்குன்னு மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலுக்கான அந்த இமேஜ் வந்து இப்போ கும்முன்னு மேலே போயிடுச்சு. இது ஒரு மேட்ரு. இதை புரிஞ்சோ புரியாமையோ அது அந்த 1000 1200 பேர் முற்றுகைன்னு போய் திருமுருகன் காந்தி, அவர் இந்த ராமகிருஷ்ணன், தந்தை பெரியார் கட்சி, கோவை ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் போய் 500 மீட்டருக்கு முன்னாலே நின்று உருவ பொம்மையை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி, ஏன்னா இதனால் வந்துருச்சு. யாருக்கு வந்து இந்த 1000 1200 பேரை கைது பண்ணி வழக்கம் போல் சாயந்தரம் விட்டுட்டாங்க, இவ்வளோதானே. இதனால் யாருக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டால்,
சீமான் என்ன பண்ணார், அவர் வீட்டு வாசலில் கிரியாணிலாம் போட்டு அவங்களுக்கு ஒரே இசையெல்லாம் போட்டு அவங்க ஒரு 300-400 பேர் பாட்டு கச்சேரி, பெண்கள்லாம் உருட்டு கட்டியோடு வந்து நின்று பார்ப்போம் அப்படி. அப்போ மக்களிடையே வந்து சீமானோட இமேஜ் வந்து நல்லா ஒரு தூக்கலாக போயிடுச்சு. இப்போ எதிர்கட்சி, அதுவும் ஈரோடு கிழக்கையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி அவர் தனியாக, அதாவது அவர் மட்டும் தான் நிற்கிறாருன்னு பார்க்கும்போது எதிர்கட்சின்னா இந்த தில்லு வேறு யாருக்கும் வரல பாரு இப்படின்னு சாதாரண பாமரன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மிஞ்சி போனால் அந்த எம்எல்ஏவாக வந்தால் கூட ஒரு வருஷம் தானே, அதெல்லாம் வந்து ஆனால் என்ன அதுக்காக எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்றது. என்னை பொறுத்தவரை அதிமுகவோ பாஜகவோ வந்து இதை விட்டு கொடுத்திருக்க வேண்டாம். ஒரு வருஷம்தான் இருக்குன்றதுனால ஒரு இடைத்தேர்தல் நம்ம தோற்றுருவோம். இப்போ எப்போவுமே ஆளுங்கட்சி தான் வந்து அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு, அது வந்து பொதுவான விஷயம். அதிமுக இருக்கும்போது அப்படி தான் இருந்தால் கூட அவங்க ஒரு அடையாளத்துக்காக, ஜனநாயக அடையாளத்துக்காவது நின்று இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவங்களுடைய இஷ்டம். இப்போ சீமானை தூக்கி விட்டாங்க. ரெண்டாவது, இந்த பெரியார் பேசின பல விஷயங்கள் வந்து, பெரியார் பேசினது தமிழுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதாவது தமிழை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு, தமிழ் மொழியை, தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. கடவுளை நம்பும் ஆன்மீகவாதிகளை, ஆன்மீகவாதிகளை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. இந்தியையும் ஆங்கிலத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. தேசியத்தை எதிர்த்து பேசியிருக்காரு. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டான்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்புறம் சமுதாய கருத்துக்களில் இந்த உறவு முறை பற்றி அவருடைய சில கருத்துக்கள் வந்து சர்ச்சைக்குள்ளாக இருக்குன்னு இப்படி நிறைய. அப்புறம் மது குடித்தலை வந்து அவர் வந்து மது குடித்தா வந்து மனைவியோட உறவு வைக்கிறத தடுக்கிற மாதிரி மது குடிக்கிறத தடுக்க முடியுமா? அதாவது மனைவியோட உறவு வைக்கிறது எவ்வளவு யதார்த்தமோ அதுவே தான் வந்து மது குடிக்கிறது இல்லையா. ஆக எதெல்லாம் சமுதாயத்தில் பொதுவாக தீயது அப்படின்னு நம்ம மக்கள் இன்னி வரைக்கும் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தாண்டி டாஸ்மாகில் கும்பல் இருக்குது, 725 கோடி பொங்கலுக்கு வந்து சேல்ஸு, அது வேறு. பட் எல்லாருமே எத்தனை சதவீதம் பேர் குடிக்கிறாங்க, எத்தனை சதவீதம் பேர் குடிக்காதவங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிக்காதவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. குடிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, நம்ம வருத்தப்படுறது வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு. சதவீதம் பார்த்திங்கன்னா குடிக்காதவங்க தான் இருப்பாங்க. இப்போ அந்த வகையில் அந்த குடிக்கு எதிராக இருக்காரான்னு பார்த்தா குடியை ஆதரிக்கிறார். ஏன்னா அவரே வந்து அந்த மது பழக்கம் அவருக்கு இருந்ததுன்னு அவரோட இருந்த ஆணைமுத்து, சாமி சிதம்பரனார் போன்றவர்கள் ஒரு ஈரோட்டில் காவிரிக்கரையில் போய் அவர் வந்து எப்படி வந்து மது குடிக்கிறதும் பல பிற பெண்களுடன் வந்து அவர் வந்து பொழுதை கழித்தார் என்று அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, மறுக்கப்படலை. அவர் எழுதின பல கருத்துக்கள் அவரே எழுதியிருக்கார். இதே திமுகவில் வந்து முரசொலியில் வந்து 1949 பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரியாரோட பிறப்பு பற்றியும் பெரியாருடைய அந்த திருமணத்தை பற்றியும் மிகவும் கொச்சையாக கேட்டிருக்கிறார்கள். பெரியார், பாரதிதாசன் ஆகியோர் வந்து அண்ணாதிராவிடைய பிறப்பை வந்து கொச்சைப்படுத்தி, திமுகவை கொச்சைப்படுத்தி, அது சொல்லுவாங்க என்னமோ 21ஆம் பக்கம்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கார். மொத்தம் 2 பக்கத்துலேயும் 2 பேரும் மன்னவாறு இறைத்தி கொண்டிருக்கிறார். திடீர்னு இவங்க வந்து ஒரு அடையாளத்துக்காக பெரியாரை வந்து தந்தை அப்படின்னு சொன்னால், இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு காலத்தில் முரசொலியில் வந்து இப்படி பெரியாரை கேவலமாக எழுதினதோ, விடுதலை பத்திரிகையில் பாரதிதாசனோட குயில் பத்திரிகையில் வந்து அண்ணாதுரை அவர்களையும் திமுகவையும் வந்து மிக கேவலமாக அவர்கள் தீகாவிலிருந்து, அதாவது திமுக பிரிந்த பிறகு உள்ள தீகாவிலிருந்து விமர்சித்ததையோ இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ சீமான் வந்து போய் நாங்கள் முற்றுகையிடுறோம், அவர் பேரில் வழக்கு போடுறோன்னு சொன்னதுனால எல்லாரும் தெருவாக அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படிலாம் பேசியிருக்காரா பெரியார்? இதுதான் பெரியாரா? இவ்வளோ மோசமாவா தமிழ்னு திட்டியிருக்காரு? தமிழ் படித்து தமிழ் அன்னையின் பாலை கொண்டு வா, அதில் வந்து ஏதாவது ரசாயனம் கலந்திருக்கிறதா பார்க்குறேன், தமிழ் படித்து என்ன பிரயோஜனம்லாம் கேட்டிருக்காரு. ஆனால் தமிழை வைத்து அவர் தமிழர்களின் தந்தை அப்படின்னு சொல்லும்போது தமிழை திட்டியிருக்காரு, தமிழர்களை திட்டியிருக்காரு, தமிழ் மொழியை திட்டியிருக்காரு, தமிழ் குலத்தையே திட்டியிருக்காரு, நான் கன்னடன்னு பெருமையாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. இப்போ சீமான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் புதுசாக கருத்து சொல்லலை, பெரியார் சொன்னது தான் சொன்னேன். அதே தான் நம்ம ஏற்கனவே நான் தமிழக அரசியலில் கார்கோடன் என்னுடைய தலையங்கங்களில் பல தடவை எழுதியிருக்கேன் இந்த விஷயம், இது பெரியார் சம்பந்தமான முரண்பாடுகளை எழுதியிருக்கேன். அதனால் வந்து பெரியார் வந்து சமூக நீதி கருத்தே வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்லலை. அவருக்கு சில சமூக நீதி கருத்துக்கள் இருந்தன. அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அதை அவர் கொண்டு வருது. இப்போ வந்து அவர் வந்து கடவுளை நம்புவோன் காட்டுமராண்டி, கடவுளை நம்புவோன் அயோக்கியன் இப்படின்னு சொன்னதை வந்து எந்த அரசு வந்து அதை வந்து ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்லையும் மற்ற கோயில்கள் வாசல்லையும் சிலையாக வச்சது?
பெரியாரா வச்சார்? இல்லை, திமுக அரசு தான் வச்சுது. நான் ஒரு உதாரணமாக கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கார், அவருக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளோவாக இல்லாத மாதிரி தெரியுது. நம்ம பார்க்குற வரைக்கும் நான் கடவுள் வாழ்த்தெல்லாம் எதுவும் சொல்கிறதில்ல, இந்து பண்டிகைகளுக்கு எதுவும் வாழ்த்து சொல்கிறதில்ல. ஒரு தடவை பேசும்போது கூட இந்து மந்திரங்கள் எல்லாம் வந்து கல்யாண மந்திரங்கள் எல்லாம் வந்து ஆபாசமான வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தார்கள்லாம் எல்லாமே அவங்க அண்ணி அவர்கள் துர்கா அம்மையார் அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. அந்த ஆபாசமான மந்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் வச்சு தான் அவங்களுக்கு வந்து உபசரணை பண்ணுறாங்க. அதை அவங்களும் கேட்டுட்டு அந்த பூஜை பண்ணுறாங்க. மருமகன் சபரீசன் கூட யாகம்லாம் சதுர்சமார யாகம்லாம் பண்ணார். அப்போ அவங்கக்கிட்ட போய் முதல்வரோ துணை முதல்வரோ கடவுளை நம்புவதால் நீ காட்டுமிராண்டி அப்படின்னு அவங்க குடும்பத்திலேயே சொல்ல முடியுமா? இல்லை வந்து எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்களே காட்டுமிராண்டி தான் சொல்லி அறிக்கை விடுவாங்களா? நீங்கள் யாருமே பண்ண முடியாது. அது அவங்க தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இதை நான் அதை அந்த குடும்பத்துடைய சுதந்திரத்துக்குள்ளே போல. நான் என்ன சொல்கிறேன், அதை எங்கே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோன்னா அது அவங்களுடைய இஷ்டம். நீங்கள் கோயிலுக்கு போகாதோ கடவுள் மறுக்கிறதோ வந்து உங்களுடைய இஷ்டம். ஆனால் ஒரு கோயில் வாசலில் பெரியாருடைய சிலையை கோயில் வாசலில் வச்சது கூட ஒரு பெரிய தவறு இல்லை. எத்தனையோ தலைவரோட சிலை இருக்கா மாதிரி அதுவும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். கடவுளை நம்ம போன காட்டு முறாண்டின்னு அங்கே கோயில் வாசலில் எழுதி வைக்கிறீங்கல்ல, இது உங்களால் உங்கள் வீட்டில் சொல்ல முடியுதா? ஏங்க இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அந்த ஃப்ரெண்டோட உள்ள நட்பு வந்து உங்களுக்கு வந்து அது சரியாகப்படுது. உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், ஆகலையானோ? ஆகலை. சரி, இதெல்லாம் இனிமேல் வாழ்க்கையில் இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது, ரைட்டு. இப்போ ஒரு உதாரணமாக வச்சுக்கோமே, அப்போ ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த நண்பரை பிடிக்காமல் இருக்கும். கணவனுக்கு அந்த நண்பர் நெருங்கிய நண்பராக இருப்பார், மனைவிக்கு ஏதோ ஒரு காரணத்தால் பிடிக்காது. அது அவர் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக இருக்கலாம், அது வேறு விஷயம், ஆனால் பிடிக்காமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே இந்த பாரு நீ ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே வச்சுக்க, அந்தால வீட்டுக்கு கூட்டு ஒரு வேலை வச்சுக்க. இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இதே மாதிரி தானே அவர் முதல்வராக இருந்தானே, எதிர்கட்சி தலைவராக இருந்தானே, அரசியல்வாதியாக இருந்தானே, ஒரு திராவிட இயக்க தலைவராக இருந்தானே, அவங்க வீட்டில் இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ வீரமணி ஐயா வந்து எல்லோரும் பெண்கள்லாம் அடிமைத்தனம் வந்து தாலி கட்டிக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் மேடையிலெல்லாம் தாலியெல்லாம் 4 பேரை கூப்பிட்டு சும்மா அப்படி அறுக்கிற மாதிரி ஒரு அதெல்லாம் பண்ணுவார். அவங்க வீட்டில் சமீபத்தில் நான் பார்த்த வரைக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தாலி கட்டிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட சொல்ல முடியாதா? என்னென்னா நம்ம வெளியில் பேசுகிறதெல்லாம் வீட்டில் போய் சொன்னோம்னா, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அது எந்த தலைவராக இருந்தாலும் கெஜ்ரிவால் உடைய கட்சி சின்னம் தான் கையில் வரும், பொம்பளைங்க கையில். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரிஞ்சது. எதுக்காக சொல்கிறேன்னா, அது நம்ம வீட்லேயே அதை வந்து கொண்டு வர முடியாது, ரைட். இப்போ என்னென்னால் பெரியாரை பற்றி ஒரு நல்ல பிம்பம், அதாவது பெரியாரை பற்றி கெட்ட பிம்பம் இருக்கணும்னு நான் சொல்லலை. இவர்கள் பெரியாருக்கு ஒரு பெரிய ஒரு அவ்வளவு பிம்பம் பிரமாதமாக இவங்க கொடுக்குறதா இருந்தால் முரசொலியில் அந்த காலத்தில் வந்து பெரியாரை பற்றி ஏன் அவ்வளவு கொச்சையாகவும் கேவலமாகவும் இவர்கள் எழுதினார்கள், அவர் எழுதினார், யார் முதல்ல எழுதினாங்க, யார் பதிலுக்கு எழுதினாங்க, இது தேவையில்லாத விஷயம். ஆனால் இப்போ அதெல்லாம் கிளறி இப்போ சீமான் விஷயத்தில் வழக்கு போட்டு அவர் முற்றுகையிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் இந்த தலைமுறையில் எது தெரியலையோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறான், கலைஞருடைய நூல்களை வந்து தேசிய அரசு மயமாக்குன மாதிரி பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆக்க தயாராக தைரியம் இருக்கான்னு கேட்குறான். ஆக்க முடியுமா? உறவு முறையை பற்றி ஆம்பளை மட்டும் 3 அப்பாட்டி வச்சுக்கலாம், பொம்பளை வந்து நீங்களும் வச்சுங்க. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்க போனால் என்ன சொல்லுவீங்க, ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதின்னு இருக்கிறத பெரியார் வந்து அப்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லுவீங்க. அந்த வரைக்கும் அது சமூக நீதி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரியார் சமூக நீதி பேசுகிறார். பட் அவர் சொல்கிற விதம் வந்து ஆண்கள் வந்து அப்போ சொல்லும்போது சொல்லிடுறாரு, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதே வந்து முட்டாள்தனமானதுன்றார். இப்போ ஆம்பளை எவ்வளோ பேர் வேணாலும் வச்சுக்கலாம், பொம்பளை அதே மாதிரி எவ்வளோ ஆம்பளை வேணாலும் வச்சுக்கலான்றார். இது ஒரு சமுதாயத்திற்கு நன்மை பயக்குமா அப்படின்னு கேட்டால், சமூகத்திற்கு நன்மை பயக்குமானா ஒரு சமூகத்துடைய ஒழுக்கத்தை வந்து சமூகங்கிறது எதுக்காக மதம்னு ஒன்று வச்சாங்க. மதம்ங்கிறதே வந்து ஒரு கோட்பாடை கொண்டு வந்து ஒரு ஒழுக்கம் கொண்டு வரணும். அதை தாண்டி விதிகளை மீறி எல்லா மதங்களிலும் வந்து செயல்படுகிறார்கள் என்பது யதார்த்தம். ஆனால் மதம்னு வச்சது எதுக்கானா அந்த ஒழுங்கு ஒரு டிசிப்ளின் வரணும்னு. நீ காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்படி பண்ணணும், கோயிலுக்கு போகணும், இல்லை வந்து மசூதிக்கு போகணும், தொழுகை பண்ணணும், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ இதெல்லாம் வந்து அவனுடைய மன ஒழுக்கத்துக்காக.
அதை தாண்டி மதம்ங்கிறது வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, அரசியல் ரீதியாகவும் பல சுயநலக்கத்துக்காகவும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்த சீமான் மேட்டரில் என்ன நடந்துச்சு, சீமானோட இமேஜை தூக்கி விட்டாங்க. பெரியாரை பற்றி வெளியில் தெரியாமல் இருந்த பல விஷயங்களை இந்த தலைமுறைக்கு தெரியப்படுத்திட்டாங்க. இதனால் பெரியாரோட இமேஜை வந்து சீமான் டேமேஜ் பண்ணதை விட திமுக வந்து இதுக்கு கொடுத்த பப்ளிசிட்டி, இந்த முற்றுகை இதெல்லாம் பண்ணி இது சீமான் பேசுனதை வந்து பேசாமல் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவ்வளோ ஆயிருக்காது. இப்போ பெரியாரோட இமேஜை யார் அதிகமாக டேமேஜ் பண்ணான்னா சீமானை விட திமுக தான் அதிகமாக டேமேஜ் பண்ணியிருக்கு. அதுவும் வந்து 1949 அந்த பீரியடில் வந்து இவங்க முரசொலியில் எழுதுனதெல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வாட்ஸ்அப்பில் வலைதளங்களில் வருது. அது தடுக்க முடியாது. நீங்கள் வலைதளங்களில் இப்போ எப்போவுமே 10 வருஷத்துக்கு முன்னால் வைகோ என்ன பேசினார், இப்போ என்ன பேசினாருங்கிறதெல்லாம் சேர்த்து போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வருது. ரெண்டாவது, இது நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து எதை டைவெர்ட் பண்ணதுக்கான அந்த யார் அந்த சார், அந்த யார் அந்த சாரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் வந்து எங்கள் ஏரியா தான், அவர் அடையார், எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 4 தெரு தள்ளி தான் அவருடைய அந்த பிரியாணி கடை. அதுக்கப்புறம் அந்த ஸ்பா. நான் போனதில்லை, ரெண்டுத்துக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதை நான் வருத்தமாக சொல்லலை, வாய்ப்பு இல்லைன்னு யதார்த்தமாக சொல்கிறேன். அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அவர் யார் அந்த சாருங்கிறது ஏற்கனவே ஒரு பெரிய கேள்வியாக தமிழ்நாடு முழுக்க. இப்போ கூட ஒரு கோல போட்டின்னு இருந்துச்சு பொங்கலில். அதில் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் வந்து யார் அந்த சார்னு போட்டு ஒரு பொண்ணு படம் வரைஞ்சி அது ஒரு வலைதளங்களில் வந்து என்ன சார், மக்கள் மனசில் அந்த விஷய கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஊடகங்கள் பற்றிகளையும் அரசியல்வாதி பற்றிகளையும் வந்து அதை மறைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த. நீங்கள் அதில் என்ன கஷ்டம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளம் இந்த சூழ்நிலையில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னால் இருந்தபோது, 7-8 வருஷம் முன்னால் இருந்தபோது அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையோ அச்சு பத்திரிகையிலையோ வரலன்னா மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமை தாண்டிடுச்சு. அவன் வந்து அந்தந்த கிராமத்தில் கூட வந்து வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளவுக்கு அளவு மறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு அது பெருசாகும். நீங்கள் அந்த யார் அந்த சாரை நீங்கள் அப்போ இல்லை மொத்தம் 2 பேர் நீங்கள், அப்புறம் இல்லை ஒருத்தர் தான் சொல்லி கமிஷனர் சொன்னார், அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி மறைச்சி பேசுனதுனால தான் அது பெருசாச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த சார் யாருன்னு. சட்ட பிரகாரம் வந்து அது நாளைக்கு வந்து நம்ம சொன்னால் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி பேசுகிறாங்களே தவிர எல்லா தலைவர்களுமே வந்து மாசுபடின்னு அந்த தலைவர் யாருன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு. இது ரொம்ப வேறு ஒரு நிகழ்வில் நான் முதல்ல நான் பேசினேன். அந்த மாசுள்ள தலைவர் யாருன்னு வந்து எல்லா தலைவரோ நிர்வாகியோ யாருன்னு ஆளுக்கு வேறு ஒன்று சொன்னாங்க. ஒரு மந்திரி வந்து இது வந்து கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னாரு. முதல்வர் வந்து அவர் அனுதாபின்னு சொன்னார். வேறு ஒருத்தர் வந்து வேறு 4 மந்திரி 4 விதமாக, முதல்வர் உட்பட வேறு விதமாக சொல்கிறாங்க ஒரே விஷயத்தை. இது ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் வந்து இது காக்கி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கிலாம் வச்சுக்கிட்டு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல முறை போயிருக்காருன்னு இப்போ தகவல் வருது. இந்த 3 பெண் இவங்களை வச்சு SIT சிறப்பு புலனாய்வு குழுவில் வச்சு வரும்போது சில செய்திகள் அடிபடிக்கின்றன. அவங்க சொன்னதாக அவங்க அதிகாரப்பூர்வமாக ஒன்றும் அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. இந்த தகவல்கள் வந்து அவர்கள் மூலமாக வந்ததாக சொல்கிறார்கள். அது எவ்வளோ உறுதியாக என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா வலைதளங்களிலும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லே என்ன சொல்கிறாங்க, அடையாறு போலீஸ் ஸ்டேஷனில் 6 பேர் கூட அவருக்கு தொடர்பு இருந்தது. அவங்க செல்ஃபோன்லாம் பறிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவருடைய கடையில் வந்து ஓசி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போவாங்க. ஓசி பிரியாணி வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த ஊரில் ஓசி பிரியாணி வாங்குறதோ, மளிகை சாமான் வாங்குறதோ, ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதோ, இது வந்து நான் அது ரைட்டுன்னு சொல்லலை. ரொம்ப சாதாரண விஷயம். நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஜனங்களும் வந்து அது ஒரு பெருசாக அந்த ஹோட்டல் கடைக்காரங்களும் யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை பயன்படுத்தி அவர் ஒரு கற்பழிப்பு போன்ற வீடியோ, இந்த மாதிரி பாலியல் வன்முறை, மிரட்டல், பிளாக்மெயில் இவ்வளவும் செய்கிறாரு. அதுவும் யாரோ ஒரு விஐபி, அந்த விஐபி யாருன்னு தெரியல. இப்போ அந்த 6 பேர் போலீஸ் அப்படின்னு வரும்போது இது ஏன் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு? இது கிட்டத்தட்ட 1 மாதம். அதில் வேறு அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வலிப்புன்னு சொல்லி அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அது வலிப்பு என்பது நாடகம், அவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒன்றும் இல்லை, வலிப்புன்னு ஒரு ட்ராமா போடுறாருன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா 7 நாள் போலீஸ் காவல். ஆக இந்த யார் அந்த சாருங்கிறது இன்னும் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே இருக்குது. இதில் போலீஸ்காரர்களும் வந்து எல்லா விஷயமே நீங்கள் மெட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் அந்த சன்னி லாய்ட்னு ஒரு SSI, அப்புறம் வந்து ராஜா சிங்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் இன்னும் 2 பேர் வருவாய்த்துறையில், வருமான வரித்துறையில் இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஹவாலா பணம் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவாலா வந்து சென்னையில் வந்து ஹவாலா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பூக்கடை.
பூக்கோட பக்கம் தான் அந்த ஹவாலா ஆப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக நடமாடுவாங்க. அங்கே சின்ன சின்ன ஷூ கடை, இந்த இப்போ பெட்டி கடை, இந்த மாதிரி இந்த சூட்கேஸ் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஆக்சுவலாக ஹவாலா தான் பெருசாக இருக்கும். இந்த ஹவாலா பணம் வந்துன்னா ஒருத்தனை பிடிச்சா இன்னும் யாரெல்லாம் அந்த ஹவாலாவில் இருக்காங்க அந்த ஏரியாவில் மெட்ராஸில்ங்கிறது அவன் மூலமாக தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவன் ஹவாலா பணம் எடுத்துகிட்டு போகும்போது 20 லட்ச ரூபா வழிப்பறி பண்ணி இவங்க சாப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய கேஸ் ஆகி இப்போ அவங்களாம் அவர் ஒருத்தர் இங்கே உத்தரகண்டில் ஓடி போனார் SSI அந்த சன்னியில் ஆகிடு இப்போ பிடிச்சிருக்காங்க. ஆக போலீஸ்காரன் திமுக கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் பெண் காவலர் வந்து பின்னால் கிள்ளியிருக்கான். யார்? திமுக நிர்வாகி. போலீஸ்காரன் வந்து சேர்ந்து தான் வந்து கஞ்சா வியாபாரம் கள்ளக்குறிச்சியில் நடந்தது, எம்எல்ஏலாம் சேர்ந்து தான் நடந்தது. அரசியல், காவல்துறை, ரவுடிகள், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இவங்க சேர்ந்து தான் கள்ளக்குறிச்சி மற்ற இடங்களில் மரக்காணம் எல்லா இடத்துலையும். அப்புறம் வந்து ஒரு 5 காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் வந்து ஒரு தனி செயலி ஒன்று வச்சு மெட்ஸ் வியாபாரம் பண்ணாங்கன்னு சொல்லி மாட்டியிருக்காங்க. ஆயுதப்படையில் 2 பேர், மதுவிலக்கு பெருவில். ஆக போலீஸ் ஸ்டேஷன்லாம் மூடிட்டால் தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் குறைஞ்சிரும் போல இருக்குது. குற்றங்கள் வந்து குறைவதற்கு தயவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை அதிகமாக்கிடாதீங்க, காவல்துறையினரை வந்து நம்பரை அதிகமாக்கிடாதீங்க, குறைங்க. இல்லை, நம்ம காவல்துறை தான் வெளிநாட்டு காவல்துறை அளவுக்கு வலுவாக இருக்காங்க. சும்மா நம்ம வழக்கமாக ஸ்காட்லாண்ட் யார்டு ஸ்காட்லாண்டு எங்கே இருக்குன்னு பேசுகிறவன் அவனுக்காவது தெரியுமா? சும்மா சொல்லிக்கிறது தான். ஸ்காட்லாண்டுங்கிறது என்ன? அது ஒரு நாடா, ஒரு நாட்டின் பகுதியா? பேசுகிறவன் யாருக்காவது தெரியுமா? சும்மா வந்து அது ஒரு பில்டப் கொடுத்து ஸ்காட்லாண்ட் யார்டு. என்ன ஸ்காட்லாண்ட் யார்டு? உள்ளே இருக்கிறவனே வந்து கஞ்சா வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான், மெட்ஸு வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவனே வழிப்பறி பண்ணுறான். இப்போ வந்து அந்த கற்பழிப்புக்கும் துணையாக இருக்கான். அவனுடைய ட்ரெஸ்ஸையும் வாக்கி டாக்கியெல்லாம் இன்னொருத்தங்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? வாக்கி டாக்கியோ இல்லை அவங்ககிட்ட இருக்கிற துப்பாக்கியோ, அதாவது SIR தானே துப்பாக்கி இருக்கலாம், அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட அது வந்து கொடுத்தாலே அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தில் வருது. அவனை தவிர அவனுடைய குடும்பத்தினர் கூட யாரும் அதை தொடக்கூடாது. அப்போ இன்னொருத்தண்ட கொடுத்துருக்கான், அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து கற்பழிப்பு, பிளாக்மெயில் மற்றும் பல இதில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான்னா, அப்போ இந்த காவல்துறையால் இது தமிழக மக்களுக்கு நன்மையா தீமையான? நான் எல்லா நேர்மையான காவல் அதிகாரிகளையோ இல்லை காவலர்களையோ நான் வந்து குறை சொல்லலை. ஆனால் இப்படி கருப்பு ஆடுகள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறது என்று தெரியும் போது காவல்துறை பேரில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இன்னொரு மேட்ரு கூட வந்து வேற ஒரு நிகழ்வில் கூட பேசியிருந்தேன். ஒரு சார் இல்லை 4 சார் மேட்ரு. அது 4 குற்றவாளிகள், 4 குற்றவாளிகள்னால் ஒரு குற்றவாளி ஒரு விஐபி. அவருடைய துறையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வந்த ஒரு பெண்ணுடைய வந்து அது பெண்ணை கூட்டு வந்தது வந்து அந்த பெண்ணுடைய அக்கா புருஷன் மாமான்னு சொல்லக்கூடியவர். அவர் அந்த துறையிலேயே மிக உயர பதவியில் இருக்கிறவர், துணை ஆணையவராக இருக்கக்கூடியவர், ஒரு முக்கியமான ஒரு துறையில் தமிழ் மாநில இதில். அந்த துறையில் அந்த அந்த மாண்புமிகு வந்து 2 துறை வச்சுருக்கார். அவர் கூட வந்து பையனுக்கு 300 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி எங்கேயோ கல்யாணம் பண்ணார் முதல்வர் தலைமையிலலாம் சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை வந்து அவருடைய பெயரையே போட்டு படத்தையே போட்டு அவர் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு கூப்பிட்டு வந்த பொண்ணை வந்து அந்த இவரை கட்டி போட்டுட்டு, யார்? அவங்க மாமா, அதாவது அக்கா புருஷன். டிரான்ஸ்ஃபர் அவர் நம்ம இப்போ பெரிய பதவியில் இருக்குமே, நம்ம சொன்னால் மந்திரி பி எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. அவரை வந்து சேரில் கட்டி போட்டுட்டு அவர் வந்து இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முறை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இவங்களெல்லாம் வச்சே வந்து அந்த பெண்ணை வந்து மிரட்டி, அதாவது அந்த யார் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாரோ அந்த துணை ஆணையர், நான் 2 நாள் மறுநாள்லேருந்து காணும் அவரை 3 நாள் பொறுத்து அவருடைய டிசம்பர் 7ஆம் தேதி என்னமோ அவருடைய பிணம் வந்து போரூர் ஏரியில் மிதந்தது. இதை வந்து சந்தேகத்திற்குரிய மரணம்னு சொன்ன உடனே 3 மாண்புமிகு, இந்த 3 மாண்புமிகில் யார் அந்த சார்னு எல்லாரும் பேசுகிறாங்களோ அந்த சாரும் இதில் வந்துடுறாரு. இப்போ ஒரு சார்லேருந்து தப்பு பண்ணது ஒரு சாரும், அவர் கூட யாரோ அவருடைய கூட இருந்த அசிஸ்டண்ட்டோ சகாவோ யாரோ தானே கூட 3 சார் இவங்க வந்து காக்கி உயர் அதிகாரிகிட்ட பேசி இதை தற்கொலையாக மாற்றுங்க, சந்தேகத்துரிய மரணம்னு சொல்லி தற்கொலையாக மாற்றுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு 5 கோடி பணம் வந்து கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கு. அப்புறம் அந்த இறந்து போன அவருடைய அந்த பெண்ணுடைய அக்கா, அதாவது இறந்து போனவருடைய மனைவி, இவங்களுக்கெல்லாம் போய் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த புரோக்கர் அதிகாரிகள்னா என்ன, முக்கியமான மாண்புமிகுக்கு வந்து விஐபிக்கு வந்து இவராக இருக்கிறவர், புரோக்கர் மாதிரி செயல்படுறவங்க, அந்த புரோக்கர் வீட்டில் போன ஒரு 10 நாள் முன்னாலே இடி ரெய்டு.
புரோக்கர்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சாதாரண பதவியில் இருக்கார், உயர் பதவியில் இல்லை. அவர் வீட்டில் இடி ரெய்டுன்னு வந்ததுன்னா அப்படின்னா அதை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அந்த கல்யாணம் ஒரு 300 கோடி ரூபாய்க்கு நடந்துச்சு, அதில் உள்ள செலவுகள்லாம் பார்த்தா கணக்கெல்லாம் இவருடைய கம்ப்யூட்டரில் இருக்குது. அப்போ அந்த நெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த 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 வளையம் அந்த எப்படி இணையுதுன்னு. அப்போ இப்போ ஒரு சாருங்கிற ஒரு குற்றம் அது தனியாக போக, யார் அந்த 4 சார், இப்போ இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெரியார் சீமான் இஷ்யூ. இல்லை, இது என்ன விஷயம்னா தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. சினிமாவை மிஞ்சும் சுவாரஸ்யம் மாதிரி எடுத்துக்கலாம். அதான் சொல்கிறேன், இது சினிமாவில் தான் நம்ம பொதுவாக கேள்விப்படுவோம். கடைசியில் அந்த வில்லன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து சாட்சியாக இருக்கிறவனெல்லாம் கொண்டுடுங்க அப்படின்னு வரதெல்லாம் வந்து வழக்கமாக தமிழ் சினிமாவில் தான் பார்ப்போம். இப்போ நடக்கிற அரசியல் தான் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப வித்தியாசமே, ரொம்ப மெல்லிய கோடு தானே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா கம்பெனி எல்லாத்துலேயும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ எதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சினிமா கம்பெனியை ரைட் பண்ணால் ஏன்னா உங்களுக்கு சினிமானாலே வந்து அதில் வந்து கருப்பு பணம் வெள்ளை பணம் ரெண்டும் கலந்து தான் வந்து சினிமா. அது இல்லாமல் சினிமா இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ 100 கோடி வாங்குறாருன்னா அவர் அதில் ஒரு பகுதி தான் வெள்ளையை வாங்குவார், மிச்சம் கருப்பு வாங்குவார். இது தொன்று இருக்குது. இந்த ஆட்சி அந்த ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லை, இது தொண்டு. இப்போ இவங்க சினிமா கம்பெனியில் இருக்கிற பணம் வந்து நிறையா அந்த கருப்பை வெள்ளையாக்குறது. அப்போது இங்கே ரைடு வந்து சினிமா கம்பெனியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆகப்பெரிய சினிமா கம்பெனி யார் வச்சுருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது அதை நோக்கி போகுது. இதெல்லாம் வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெரியார் மேட்டர். திமுக பெரியார் வந்து அந்த காலத்துலேருந்து அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு திமுகவுக்கும் பிரச்சனை இருந்தது. அது அப்போ வந்து பெரியாரே வந்து அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் லட்சுமண ஐயர்னு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் வீட்டில் போய் தான் தங்கி இருப்பார். சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் நல்லா வெஜிடேரியன் சாப்பாடு, அவங்க லட்சுமண ஐயர் வீட்டில் என்ன சாப்பாடோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த தெருவில் போய் போராட்டம், பிராமணர்கள் ஒழிக பார்ப்பனர்கள் ஒழிக அப்படின்னு பேசிட்டு திரும்பி வந்து அவங்க வீட்டில் மறுபடியும் சாப்பிட்டுட்டு அவர் வந்து போவார். ஸோ அவருடைய பிராமணிய தத்துவம் பார்ப்பனர்கள் தத்துவங்கிறது அது வித்தியாசமாக இருந்தது. அது சுயநலமாக நீங்கள் வந்து இல்லை இது பர்சனல், அது வந்து பாலிசி அப்படின்னு ஆர்கியூ பண்ணால் எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்னொரு பக்கத்துலேருந்து ஆர்கியூ பண்ணால் இவரே அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் சௌரியமாக இருந்துட்டு அவங்கள வசதிகள்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் வெளியே போய் அவங்க டவுன் கத்துறது வந்து என்ன நியாயம்னு கேட்குறது ஒரு விமர்சனம். இதில் எது ரைட்டுன்றது அவங்கவுங்க கருத்து கண்ணோட்டத்தில் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, மக்கள் வந்து பெரியாரை வந்து சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு ஒரு பொதுவான இந்த தலைமுறையில் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இதை கிளறி விட்டு பெருசு பண்ணி பல விஷயங்களை வந்து இதுவரை இந்த தலைமுறையினர் வந்து தெரிஞ்சிக்காத பல விஷயங்களை தெரிஞ்சிக்க வைத்த பெருமை வந்து சீமானுக்கு அந்த பெருமையை கொடுக்குறதா, இல்லை சீமான் மேட்டரில் வந்து இதை கண்ணில் தூசி போட்டதுன்னா அது சும்மா இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமாக, அந்த தூசியை எடுக்கிற அப்படின்னு போட்டு நல்லா நோண்டி விட்டு கண் இவ்வளோ பெருசு சவுப்பாக வீங்கிடும். கிட்டத்தட்ட திமுக அரசு சீமான் விஷயத்தில் இந்த பெரியார் விஷயத்தில் இதான் பண்ணியிருக்கு. இது சீமானுக்கு ஒரு பக்கம் அட்வான்டேஜ், அது தவிர பெரியாருக்கு டேமேஜ். சீமானுக்கு அட்வான்டேஜ், பெரியாருக்கு டேமேஜ். பெரியாருக்கு டேமேஜ் ஆகுதுங்கும் போது கண்டிப்பாக அது வந்து திமுகவுடைய ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த அவங்களுடைய அந்த பிம்பம் வந்து இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது. இவங்க வந்து பாரு இவரையா சப்போர்ட் பண்ணாங்க, இவரையா சொன்னாங்க, இவரையா அப்படி சொன்னாங்க, இவரையா அப்படி சொன்னாங்கன்னு. என்ன நம்ம போதையில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம், முதல்வர் வந்து பாவம் இதில் வந்து டிவியில் தினம் வந்து ஒரு நாளைக்கு 20 தடவை 30 தடவை நானும் பார்க்கும்போது நான் தந்தையாக பேசுகிறேன், போதை வழியில் போக வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் டாஸ்மாகில் பொங்கல் 2 நாளில் 725 கோடி வசூல். அப்போ என்ன அர்த்தம் வருதுன்னா, அரசியல் ரீதியாக அதை எப்படி பார்க்குறாங்க மக்கள்னா, இவரே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருவதை நம்ம தடுக்க முடியாது. நாங்கள் படிப்படியாக மது கொண்டு வருவோம், மது விலக்குக்கு வந்து நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ரைட்டு. பட் என்ன களத்தில் என்ன நடக்கிறது என்பது முன்பு யாருக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ வலைதளம் மூலமாக வந்து அப்பப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடுது. அந்த வகையில் இது என்ன சொல்கிறது, அந்த 4 சாருக்கு நன்றி. அதாவது முதல்ல யார் அந்த சாருக்கு நன்றி, அதுக்கு அடுத்தது இப்போ யார் அந்த 4 சாருக்கு நன்றி. இப்படி மற்ற விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெரியார் மாதிரி மேட்டர் வந்து உபயோகப்படுது.
இப்போது இன்னும் இந்த மாதிரி வேறு ஏதாவது மேட்ரு வருதுன்னா ஏங்க போலீஸ்காரங்க வழிப்பறி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரசுக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். காவல்துறை மீது இருக்குது. நல்ல காவலர்கள், நேர்மையான காவலர்கள், தங்கள் கடமையை சரியாக செய்யக்கூடிய காவலர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே திமுக தான் சீமானை வந்து இப்போ வளர்த்தி விட்டுருக்காங்க, இந்த விஷயத்தில் வந்து நல்லா தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இப்போது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. அதை மறைக்கிறதுக்காக சீமானவர்களும் திமுகவர்களும் சேர்ந்து ஆடிய ஒரு விளையாட்டாக கூட அது இருக்கலாம்ல? அப்படி இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சீமானை வந்து தூக்கி விடுவது அரசியல் ரீதியாக அதிமுகவோ பாஜகவோ ஒன்றா சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது? அப்படி சேர்ந்தால் இல்லை வந்து அவர்களை விட சீமானுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும்போது ஓட்டு பிரியும் அப்படிங்கிற ஒரு அரித்மெட்டிக்ஸில் பார்த்தா நீங்கள் சொல்கிறது வந்து இருக்கலாம் அப்படிங்கிற யூகம் வந்து அந்த சந்தேகம் எழுவது இயல்பு. ஆனால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா சீமானுக்கு வந்து சீமானுடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள், திருமா, சீமான் இவர்களை போன்றவர்களுக்கு வந்து அடித்தட்டு மக்கள். பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு பாஜகவை சொல்கிறேன், ஓரளவுக்கு நடுத்தர மக்கள். அதிமுகவும் ஒரு கலந்து கட்டி இருக்கக்கூடியது. அப்போது வந்து சீமான அடித்தட்டு மக்கள் அதிகமாக வந்து அவருக்கு ஆதரவு இருக்கும் பொழுது அவரை தூக்கி விடுறதுங்கிறது வந்து சூசைடல், தற்கொலை செய்வதற்கு. அதாவது இப்போ வந்து சரி ரைட்டு, நீங்கள் அதிமுக பாஜகவை வந்து இதனால் கொஞ்சம் இறக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம், திமுக திட்டம் போட்டு செஞ்சதா. சீமானை தூக்கி விடுறதுனால வந்து திமுகவுக்கு என்ன லாபம்? என்ன ஒரு சும்மா ஒரு லாபம் இல்லாட்டியும் சேர்ந்து விளையாடுறாங்களோ அப்படிங்கிறதான விஷயமா இருக்குது சார். இல்லை விளையாடி என்ன, அதனால் என்ன பயன்? சீமானுக்கு என்ன பயன்? சீமானுக்கு வந்து இமேஜ் வந்து அதிகமாகுதுன்றது வந்து அவர் தான் வந்து எப்போவுமே தனியாக நிற்கிறாரு. இப்போவும் வந்து புதுசாக ஒன்றும் இதுக்கு முன்னால் கூட்டணியில் இருந்தவர் இப்போது தனியாக நிற்கிறேன்னு சொல்லலையே. எப்போவுமே அவர் எந்த காலத்திலையுமே கூட்டணி சேராதவர், இந்த தடவையும் தனியாக நிற்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து நீங்கள் வந்து அவர் வீட்டை முற்றுகையிட்டதுன்னா அது அவர் வீடை வந்து நீங்கள் 500 மீட்டர் தள்ளி நிறுத்தினது காரணம் வந்து சீமானுக்கு உதவுறதுக்காக இல்லை. அவர் வீட்டு வாசலில் நின்று சீமான் பேரில் ஒரு கீறல் விழுந்திருந்தால் கண்டிப்பாக பெரிய கலவரங்கள் வெடிக்கக்கூடியது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அடித்தட்டு மக்கள் அப்படியே அவங்க வந்து ஆதரவுப்பட்டு. இது வந்து நான் சொல்கிறது சீமானை மட்டும் சொல்லலை, ஒரு உதாரணமாக திருமாவையும் சொன்னேன், திருமாவளவனையும் சொன்னேன், சில உதாரணங்கள் அந்த மாதிரி அடித்தட்டு மக்கள் ஆதரவு பெற்றவர்களை வந்து வன்முறை ஏதாவது ஒன்று நடந்து போய் எவனாவது ஒருத்தன், திமுக சொல்லி தான் செய்யணும் இல்லை, ஆர்வ கோளாறில் கூட ஏதாவது ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் வந்து அவர் வீட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு பந்தத்தை கொளுத்தி போட்டானுங்க, ஒரு டேமேஜ் நடந்து போச்சு. என்ன ஆகும்? திமுக அரசு வந்து கலைக்கப்படக்கூடிய அளவு இது வரைக்கும் மோடி வந்ததுக்கப்புறம் இந்த 10 வருஷத்தில் வந்து 2014 அப்புறம் அதுக்கு முன்னால் வந்து கிட்டத்தட்ட 90 முறையோ என்னமோ வந்து காங்கிரஸ் இருக்கும் பொழுது மற்ற அதாவது எல்லா பிரதமர்களும் இருக்கும்போது ஆர்டிகிள் 356 கீழே வந்து 93 முறையோ என்னமோ கலைச்சிருக்காங்க அரசுகளை. பல காரணங்கள், ஊழல் காரணம், அதில் எம்ஜிஆர் அரசும் இருக்குது, கருணாநிதி தலைமையிலான அரசும் கலைக்கப்பட்ட வகையில் ஏதோ ஒரு பீரியடில் இருந்திருக்கு. ஆனால் மோடி வந்ததுக்கப்புறம் அதனால் வந்து அவர்கள் வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்லலை. நான் தான் சொல்லுவேன், அமித்ஷா வந்து இது அந்த அரசை கலைக்கிறதுக்கு பதிலாக அந்த பக்கம் இருக்கிற ஆட்கள் அப்படியே கொத்தா தூக்கின்னு வந்து இங்கே உட்கார வச்சுருவார். அவருடைய அரசியல் டைப் வேறு, இதில் ரைட்டு எது தப்பு எதுன்னு சொல்கிறத விட, அதாவது ஒரு பெரிய கலவரம் அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு டேமேஜ், ஒன்று காயம், தீக்காயம், பலத்த காயம், இரத்த காயம். சாதாரணமாக லேசாக ரத்தம் வந்தாலே அதை உடனே அரசியல்வாதிகள் பொதுவாக, ஏங்க ஞானசேகரன் ஒன்றும் இல்லாத ஒரு கிரிமினலு, அவன் வந்து வலிப்புன்னு சொல்லி நாடகம் போடுறான், அப்புறம் தெரிஞ்சு போகுது. நான் வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் சென்சிட்டிவ் மேட்டர். அந்த காயம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப தீவிரமான காயமா இல்லை லேசான காயமான்றதை தாண்டி அவர்களே வந்து இது லேசான காயம்தான் சொன்னால் கூட தொண்டர்கள் வந்து அதை பெரிதுபடுத்துவார்கள். இது இயல்பாக உள்ளது. அப்படியெல்லாம் நடக்க வேணான்றதுனால 500 மீட்டர் தள்ளி வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவர்களாக சீமானுடன் சேர்ந்து இதை செய்திருப்பார்கள் அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா அப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகமாகும். இப்போ வரைக்கும் வந்து அந்த சீமான் வந்து ஒரு 1200 பேர் வந்தாங்க, 1200 பேர் வந்தாங்க, அவளை தள்ளி நிறுத்தாங்க, உருவ பொம்மையை கொளுத்துனாங்க, பிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க. அவர் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, அவர் போகிறாரு. வழக்குகள் இருக்குது,
வழக்குகள் வரும்போது அவர் என்ன பண்ண போகிறாரு, பெரியார் வந்து எழுதின விடுதலை, குடியரசு பத்திரிகை, குயில் பத்திரிகையில் வந்தது எல்லாத்தையும் வந்து சாமி சிதம்பரனார் புஸ்தகம், ஆணைமுத்து அவர் கூடவே இருந்த ஒரு புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து சாடி சொல்லிவிட்டு நான் எப்படி என்னை வந்து எப்படி குற்றம் சொல்கிறீங்க. அதே மாதிரி முரசொலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திமுகவின் முரசொலியிலே இதே ஆட்சி அந்த திமுகவின் முரசொலியில் கலைஞர் ஐயா அவர்களே அவரோ அவர் ஆசிரியராக இருக்கும்போது எழுதப்பட்ட வாசகங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்து பிசுபிசுத்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க, இப்போ அதெல்லாம் பழைய விஷயம், அதை கிளறி ஒரு கலவரத்தை கொண்டு பண்ணக்கூடாதுன்னு வேணால் சொல்லலாமே தவிர குற்றவாளின்னு தண்டிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஸோ இப்போ இவங்க பண்ண என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டைவர்ஷன் என்னென்னா, இந்த ஒரு சார் அப்புறம் புதுசாக வந்து 4 சார், இந்த 4 சார் இன்னும் பரவலாக பேசப்படலை. கொஞ்ச நாளில் இன்னொரு நான் தான் முதல்ல யூடியூப்பில் பேசியிருக்கேன். பட் அதுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த பத்திரிகையில் உள்ள செய்தியுடைய நம்பகத்தன்மை வந்து காவல்துறையோ இல்லை வேறு சிபிஐயோ அது உறுதி செய்யப்பட வேண்டும். ஒருத்தர் பேரில் வந்து குற்றச்சாட்டை டமார்னு தூக்கி போட்டு இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் வந்து அந்த சம்மந்தப்பட்டவருடைய துறையில் விசாரிக்கும் போது உயர் அதிகாரிகளே வெளியில் வந்தது 10% கூட இல்லை, இதை போல் 10 மடங்கு இன்னும் இருக்குது விஷயம், பெண்கள் விஷயமே இருக்குங்கிறாங்க. ஊழல் லஞ்சம்ங்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பொதுவாக அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குவார்கள் என்பது, இவர் எவ்வளோ வாங்குவார் அவர் எவ்வளோ வாங்குவாருன்னு வித்தியாசம் வேணால் டிஃப்ரென்ஸ் வேணால் பார்க்குறாங்களே தவிர வாங்குவாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனால் கற்பழிப்பு, போதை வியாபாரம் இதெல்லாம் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர்களே செய்கிறார்கள், காவல்துறையினரும் அதில் வந்து இணைந்திருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் வந்து இது புதுசாக திராவிட மாடலில் வந்திருக்கு. இந்த திராவிட மாடல் அப்படி இவங்க பெருமையாக சொல்கிறதில்ல. இதை பார்த்துட்டு தான் திருமங்கல மாடல் நம்ம தான் கொண்டு வந்தோம், இவங்க ஆட்சியில் தான் வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாடலும் வரிசையாக ஒரு மாடலாக வருது. அதாவது புதுசாக கண்டுபிடிச்சி இப்படிலாம் ஊழல் சர்க்காரியாக சொன்னார், விஞ்ஞான ரீதியான ஊழல் வந்து பண்ணுறவங்க இவங்க திமுக அரசுன்னு சொல்லி அப்போது இந்த அறிக்கையில் கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய வந்து இந்த தற்கொலைகளாக்குவதெல்லாம் ரொம்ப வருஷமாக உண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் கொடுக்கும்பொழுது உதயகுமார் வந்து ஒரு மாணவர் வந்து அதை எதிர்த்தாருன்னா ஒரு திடீர்னு இதே மாதிரி ஏரியில் பிணமாக முதந்தார். அவருடைய அந்த டாக்டர் பட்ட விழாவும்போது அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்டபோது இவர் என்னுடைய இந்த பிணம் என்னுடைய மகனுடையது இல்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் மாடல் மாறலை, நிறையா இருக்குது. அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் பாட்சா, அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆலடி அருணா, கிருஷ்ணன், இப்படி லீலாவதி, மதுரை லீலாவதி கம்யூனிஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நிறைய மாடல்கள் இருக்குது. இந்த மாடல்கள்லாம் வந்து அகில உலக புகழ் பெற்றது, அகில இந்திய புகழ் பெற்றது. என்ன மாடல், எந்த கட்சியோட மாடல்னு. இப்போ இது புது மாடலாக இருக்குது. இந்த கற்பழிப்பு இதில் வந்து காவல்துறை ஏதோ நம்ம சொல்கிறது காவல்துறைன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே அப்படி பொத்தாம்பொதுவாக சொல்லலை. காவல்துறையில் சில கருப்பு ஆடுகள், அந்த கருப்பு ஆடுகள் எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு. இப்போ கருப்பு ஆடுகள் வந்து நிறையா இருக்குது. அது ரெண்டாவது காவல்துறையும் பார்த்திங்கன்னா இந்த இதில் மேடவாக்கம் காவல் நிலையம் வந்து இடம் இல்லாமல் கோயிலம்பாக்கத்தில் ஒரு திருநவண்டத்தில் கொண்டு போய் காவல் நிலையத்தை வச்சுருக்காங்க தற்காலிகமாக. இந்த மேடைக்கு இந்த பக்கம் மாப்பிள்ளை ரூமு, பொண்ணு ரூமில் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் உட்காராரு, அந்த பக்கம் எஸ்ஐ ரைட்டர் உட்காராங்க. இப்போ மக்களுக்கு வந்து காவல்துறை பேரில் என்ன நம்பிக்கை வரும் பாருங்கள். ஒரு திருவண்ணாமண்டலத்தில் போய் செயல்படுறாங்கன்னா ஒரு அலுவலகம் கூட இந்த எதுக்காக காவல்துறையில் வந்து அந்த வாசலில் வந்து அந்த சிவப்பு கலரில் செங்கல் கலரில் அடிச்சிருப்பாங்க, வேறு கலரே இல்லையா? மக்களுக்கு அந்த காவல்துறை அந்த காக்கி உடையை பார்த்தா ஒரு பயம் வரணும். அந்த பயம்தான் வந்து அந்த மரியாதை கலந்த பயம் வர வேண்டும். அதே மாதிரி அந்த காவல்துறை கட்டடம்னா அந்த சிவப்பு கலர் அடிக்கிறதுக்கு காரணம் அது ஒரு மரியாதை கலந்த பயம். அப்படி இருந்தால் தான் மக்கள் மனதில் அந்த பயம் வரும். இங்கே இப்போ என்னங்க இருக்குது, 9 வயசு பையன் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தர் அருவாள் எடுத்து ஒரு போலீஸ்காரரை வெட்டினா, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் வந்து அவன் வந்து காவலாளியை வந்து ஒரு 9 வயசு பையன் 10 வயசு பையனா அந்த மாதிரி வயசு பையன் வந்து வெட்டிட்டான். இப்படி அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து சந்திச்சிருக்கிறது. இதை வந்து இவங்க வந்து மறைப்பதை வந்து நீங்கள் முழுக்க நனைந்த பிறகு முக்காடு எதற்குன்னு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வலைதளத்தில்.
இதுக்கப்புறம் நீங்கள் முக்காடு போட்டு பிரயோஜனம் இல்லை. தயவு பண்ணி இதை சரி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிறத பார்த்து அந்த கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டுபிடித்து நீக்கி அவர்களை தண்டித்து முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம், கோரிக்கை. தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.